நீர், ஒளி, ஒலி ஆகியவற்றை கொண்டு அலைகளை உருவாக்கி அவை எவ்வாறு தொடர்புடையவை என்பதை பார்ப்போம். அதிர்வெண் மற்றும் வீச்சு ஆகியவற்றை மாற்றுவது அலையின் பண்புகளை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை அறிவோம். உருவகப்படுத்துதலை தொடங்குதல். இணையதள முகவரியில் waves intro fet simulation in தமிழ் என தட்டச்சு செய்தால் அதில் வரக்கூடிய முதல் வரி அலைகளின் அறிமுகம் பெட் என்பதை கிளிக் செய்யவும். அலைகளின் அறிமுகம் இதில் தண்ணீர், ஒலி, ஒளி என்ற 3 பகுதி உள்ளது. இதில் தண்ணீர் என்ற பகுதியை சொடுக்கவும். இந்த அமைப்பு தோன்றும். சிங்கிள் வேவ் பட்டன் இந்த இடம். செலக்ட் சிங்கிள் ஆர் மல்டிபிள் வேவ். சிங்கிள் வேவ் வேணுமா, மல்டிபிள் வேவ் வேணுமா அப்படின்றத இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். டாப் வியூ வேணுமா, சைடு வியூ வேணுமா. அதுக்கடுத்து மெஷர் டிஸ்டன்ஸ், டிஸ்டன்ஸை அளக்கிறது. The slow motion function will help. நார்மல், இன்னொன்று ஸ்லோ. ஸ்டாப் பண்ணணும்னா இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம், மறுபடியும் ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அக்சஸ் ஃபுல் ஸ்க்ரீன் அண்ட் ஸ்க்ரீன் ஷாட் ஃபெசிலிட்டி, டகுல் சவுண்ட் ஆன் ஆஃப் இங்கே இருக்க ஆப்ஷன். சென்சார் மெஷர் வேவ் ஹைட் அட் 2 பாயிண்ட். இந்த 2 பாயிண்டினுடைய ஹைட்டை நம்ம அளக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஃப்ரீக்வன்சி அண்ட் ஆம்ப்ளிடியூட். இந்த இடம் மேக்ஸிமம், மினிமம். மெஷர் டைம் டேக்கன் வித் ஸ்டாப் வாட்ச். ஸோ இந்த வசதிகள் இந்த டூல்ல இருக்கு. கொள்கலனில் நீர் நிரப்பப்படுவதை தொடங்க பச்சை நிற பொத்தானை சொடுக்குக. டாப் வியூ இந்த பச்சை நிற பொத்தானை சொடுக்கணும். நீர் வெளியேறுது. அந்த வெளியேறுகின்ற நீர் மூலமா அலைகள் உருவாக்கப்படுகிறது. கீழ்காண் செயல்பாடுகளை உற்று நோக்கி பதிவேட்டில் பதிவு செய்க. நீர் கொள்கலனில் விழும் பொழுது நீரின் மேற்பரப்பில் ஏற்படும் மாற்றத்தை பதிவு செய்க. அதேபோல் நீர்த்திவலை கொள்கலனில் தொடர்ந்து விழும் பொழுது நீரின் மேற்பரப்பில் ஏற்படும் மாற்றத்தை உற்று நோக்கி பதிவு செய்க. நீர் சொட்டும் பொழுது ஏற்படுகின்ற அலையை உற்று நோக்கி தொடர்ந்து இப்பொழுது நீர் திவலைகள் வரும் பொழுது ஏற்படுகின்ற அலை மாற்றத்தையும் பதிவு செய்ய வேண்டும். அதற்கடுத்து இந்த பதிவு செய்வதில் மேற்பார்வை என்பதிலிருந்து பக்கப்பார்வை என்பதில் வரக்கூடிய மாற்றத்தை நாம் இப்போது அறிவோம். இதில் நீர் சொட்டும் பொழுது ஏற்படுகின்ற அலையினுடைய வடிவத்தை நாம் குறிப்பேட்டில் பதிவேற்ற செய்ய வேண்டும். இது இயல்பாக வரக்கூடிய அலை. இதுவே மெதுவாக செல்லும் பொழுது என்ன மாற்றம் என்பதை பார்க்கலாம். மெதுவாக நீர் சொட்டும் பொழுது ஏற்படுகின்ற அலையினுடைய மாற்றத்தை நாம் காணலாம். இதையும் நாம் குறிப்பேட்டில் பதிவு செய்ய வேண்டும். நீர் திவலைகள் வரும் பொழுது வேவ் மீட்டரை இணைக்கலாம். நீர் மட்டம், இது நேரம். 2 பகுதியை கொண்டு இணைக்கிறோம். கருப்பு நிறத்தில் வைக்கிறேன். இன்னொரு பகுதியை வெள்ளை நிறம் தோன்றும் இடத்தில் வைக்கிறேன். இவை இரண்டிற்கும் இடைப்பட்ட அலை நீளத்தை நாம் வரைபடமாக காண்கிறோம். இதே போன்று அதிர்வெண்ணையும் அதிகரிக்கும் போது ஏற்படும் மாற்றமும் குறைவும் போது ஏற்படக்கூடிய மாற்றமும் நாம் பார்க்க இருக்கிறோம்.
இதே போன்று அதிர்வெண் அதிகமாக இருக்கும் பொழுது வீச்சு குறைவாக இருந்தால் ஏற்படக்கூடிய மாற்றமும், வீச்சு அதிகமாக இருந்தால் ஏற்படக்கூடிய மாற்றமும் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது அதிர்வெண் குறைவாக இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய மாற்றம், அதிர்வெண் குறைவு, வீச்சு அதிகம், ஏற்படக்கூடிய மாற்றத்தை நாம் அதிர்வெண் நார்மல், அதாவது இயல்பாகவும் வீச்சு இயல்பாகவும் இருக்கும் பொழுது ஏற்படக்கூடிய மாற்றத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இது சாதாரண நிலை. ஒலி அலைகளை ஆராய்தல். வேவ்ஸ் இன்ட்ரோவுக்கு சென்று சவுண்ட் என்ற தெரிவை சொடுக்கவும். அலைமானியை வேவ் மீட்டர் இணைத்து அலைகள் மற்றும் துகள்களை கவனிப்பதற்கு அளவைகளும் துணிக்கைகளும் என்ற தெரிவில் வைத்து சொடுக்கவும். இந்த பச்சை நிற பொத்தானை அழுத்த வேண்டும். பிளே பட்டனை கொடுத்துவிட்டு அலைகளின் அறிமுகத்தில் ஒலி பார்க்க போகிறோம். பச்சை நிற பொத்தானை சொடுக்கவும். இங்கு அதிர்வெண் என்பது நிறங்களை குறிக்கிறது. இப்போது நாம் சொடுக்கினால் ஏற்படும் அலைகளை நாம் பார்க்கலாம். பிளே பட்டன். இதில் திரை என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இதன் வரைபடத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால் வரைவு கொடுத்தீங்கன்னா நம்ம வரைபடத்தை பார்க்கலாம். அதிர்வெண் என்பது நிறத்தை சொன்ன நானே. இப்ப வேறொரு நிறத்தை நம்ம மாற்ற போறோம். இப்ப சிகப்பு நிறம். ஸோ இதனுடைய ஒலி விளைவுகளை நம்ம பார்க்கிறோம். அதே போல வேற நிறம். ஒவ்வொரு நிறத்தையும் நம்ம மாற்றிக்கொள்ள நமக்கு ஏற்படக்கூடிய அலைகள் மாறுபடுகிறது. இந்த மாறுபாட்டை நம்ம கண்டறிந்து வேறுபடுத்தி பார்க்கணும். அதுக்கு தான் இந்த ஆக்டிவிட்டி. ஸோ இதில் பக்கப்பார்வை பார்த்தா கூட நமக்கு பக்கப்பார்வையிலே நமக்கு தெரியும். அதே போல ஒரே ஒரு அலை மட்டும் நமக்கு வேணும்னா ஒரே ஒரு அலை மட்டும் நமக்கு கிடைக்கும். இதுக்கும் அதே போல தான் அந்த மீட்டரை எடுத்து வச்சு நம்ம செக் பண்ணலாம். வீச்சை மாற்றுவதன் மூலமாகவும் நமக்கு வேறுபாடு தெரியும் நல்லா. அதே போல வீச்சை குறைப்பதன் மூலம் நமக்கு தெரியும். வீச்சை குறைக்கலாம். ஸோ இது போன்று நீர், ஒலி ஆகிய 3 வகைகளில் இருக்கக்கூடிய அலைகளினுடைய முழு விவரத்தை நாம தெரிஞ்சுக்கொண்டோம்.